மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் 9ல் நம்ம பார்க்குற டாபிக் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் சாலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ண ஃபேக்டர் பார்த்தோம். ஃபஸ்ட் ஒன்று நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்குறது டெம்பரேச்சர். சாலிபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, அதாவது வெப்பநிலையை பொறுத்து கரைதிறனில் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாம். சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் லிக்யூட், அதாவது திரவ கரைப்பானில் கரைஞ்சுள்ள திண்ம கரைபொருளோட கரைதிறன் என்ன, அதாவது நம்ம எடுத்துக்கிற சால்வெண்ட்டு லிக்யூடாக இருக்கணும், சொல்யூட் சாலிடாக இருந்ததுன்னா அங்கே டெம்பரேச்சருக்கு என்ன எஃபெக்ட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாருங்கள். ஜெனரலி solubility of a solid solute in a liquid solvent increases with increase in temperature. For example, a greater amount of sugar will dissolve in warm water than in cold water. Important ஒன்று. பொதுவாக இந்த சாலிபிலிட்டி டெம்பரேச்சர் வந்து எதுக்கு பாசிபிள் அப்படின்னா, அதாவது நம்ம எடுத்துக்கிற லிக்விட் வந்து சால்வெண்ட்டாக இருந்து சொல்யூட் வந்து சாலிடாக இருந்துச்சுன்னா இது பாசிபிளாக இருக்கும். அது அப்போ அந்த கண்டிஷனில் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சால்வெண்ட்டில் சொல்யூட்டோட சாலிபிலிட்டி அதிகமாகும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இப்போ சர்க்கரையை நார்மலாக இருக்கிற தண்ணியில் கரைக்கிறத காட்டிலும் சுடு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுடு தண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் வெப்பநிலை அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சொல்யூட்டோட கரைதிறன் சாலிபிலிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? அடுத்து பாருங்கள். எண்டோதெர்மிக் ப்ராசஸ். நமக்கு தெரியும் பொதுவாக அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் டெம்பரேச்சரை பொறுத்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று எண்டோதெர்மிக், இன்னொன்று எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக் அப்படின்னா வெப்ப கொள்வினை, அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது டெம்பரேச்சரை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது எண்டோதெர்மிக் ப்ராசஸ். வெப்பத்தை எடுத்துக்கிற வினைகளுக்கு பேர் தான் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். அந்த மாதிரி ரியாக்ஷனில் சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இம்பார்ட்டன்ட் ஒன்று. வெப்பத்தை எடுத்துக்கிற ப்ராசஸில் கரைதிறன் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? வெப்பநிலை அதிகரித்தாவே ஆட்டோமேட்டிக்காக கரைதிறனும் அதிகமாகும். இன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இம்பார்ட்டன்ட் ஒன்று. அடுத்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் நமக்கு தெரியும். வெப்ப உமிழ் வினைகள், அதாவது ஒரு வேதிவினை நடக்கும்போது வெப்பாற்றல் வெளியில் போச்சுன்னா அதுக்கு பேர் தான் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இந்த மாதிரி எக்ஸோதெர்மிக் ப்ராசஸில் நம்ம எவ்வளோ தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த டெம்பரேச்சர்லாம் வெளியில் போயிட்டே இருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக சாலிபிலிட்டியும் டிக்ரீஸ் ஆகிடும். இப்போ இந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சாலிட் இன் லிக்விட், அதாவது லிக்விடுங்கிறது சால்வெண்ட்டாக இருந்து சாலிட் சொல்யூட்டாக இருந்தால் அங்கே டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று எக்ஸோதெர்மிக், இன்னொன்று எண்டோதெர்மிக். எண்டோதெர்மிக்காக இருந்தால் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இதே எக்ஸோதெர்மிக்காக இருந்தால் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது பாருங்கள், சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட். இம்பார்ட்டன்ட் ஒன்று. இங்கே நம்ம எடுத்துக்கிறது லிக்விடுங்கிறது சால்வெண்ட், கேஸுங்கிறது சொல்யூட். அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது நீர்மங்களில் கரைந்துள்ள வாயுக்களின் கரைதிறன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். டு யூ நோ ஒய் இஸ் இட் பப்ளிங் வென் வாட்டர் இஸ் பாயில்டு? சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஜெனரலி வாட்டர் கண்டைன்ஸ் dissolved oxygen. When water is heated, the solubility of oxygen in water decreases, so oxygen escapes in the form of bubbles. இம்பார்ட்டன் ஒன்று. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ லிக்விடுங்கிறது வந்து இங்கே சால்வெண்ட்டும் லிக்விடு தான், சொல்யூட்டுங்கிறது கேஸ். இப்போ ஒரு சால்வெண்ட் வாட்டரை எடுத்துக்கலாம். வாட்டருக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக அது என்னாகும்? சூடாக அந்த பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உள்ளேருந்து ஏதோ ஒரு கேஸு வெளியில் போகுதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு நல்லா தெரியும் வாட்டர் அப்படின்னாவே அதுக்குள்ளே ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ஆக்சிஜன் என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் போகுது. ஏன் வெளியில் போகுது? டெம்பரேச்சர் அதிகமாக உள்ளே கரைஞ்சிருக்கிற வாயுக்களோட சாலிபிலிட்டி என்ன ஆகுது? குறைஞ்சி போயிடுது, கரைதிறன் குறையுது. அப்போ கரைதிறன் குறையிறதுனால உள்ளே இருக்கிற ஆக்சிஜன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகுது. அப்போது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் வந்து லிக்விடாக இருந்து சொல்யூட் கேஸாக இருந்தால் அங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதுதான். அடுத்த பாருங்கள், அக்வாட்டிக் அனிமல்ஸ். அக்வாட்டிக் அனிமல்ஸ் நமக்கு தெரியும் நீர்வாழ் உயிரினங்கள்.
Aquatic animals live more in cold regions because more amount of dissolved oxygen is present in the water of cold regions. This shows that the solubility of oxygen in water is more at low temperature. Important ஒன்று, பொதுவாக நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அதிகமாக எந்த இடத்துல இருக்குன்னா கோல்டு ரீஜியனில் தான் இருக்கும். அதாவது குளிர் பிரதேசங்களில் தான் அதிகமாக நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக குளிர் பிரதேசம் அப்படின்னாவே அங்கே டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா சாலிபிலிட்டி குறைஞ்சி போயிடும். இப்போ டெம்பரேச்சர் குறைவாக இருக்கிறதுனால அதில் கரைஞ்சிருக்கிற வாயுக்களோட அளவு அதிகமாக இருக்கும். அதனால தான் நீரில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் குறைய குறைய பனி பிரதேசங்கள் ரொம்ப குளிர் பிரதேசங்கள்லையும் நீரில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் குறைய குறைய ஆக்சிஜன் அதிகமாக கரைஞ்சிருக்கிறதுனால அங்கே நீர்வாழ் உயிரினங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். இப்போ அழுத்தத்தின் விளைவு பார்க்க போகிறோம். Effect of pressure is observed only in the case of solubility of a gas in a liquid. Important ஒன்று, இந்த அழுத்தங்கிற கான்செப்ட் எதில் மட்டும் வரும்னா கேஸ் இன் லிக்விடில். அதாவது சால்வெண்ட் லிக்விடாக இருந்து அங்கே கரையிற சொல்யூட் கேஸாக இருந்தால் மட்டும் இந்த ப்ரெஷருங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். when the pressure is increased the solubility of a gas in liquid increases. இம்பார்ட்டன் ஒன்று, அதாவது வாயுக்களில் பார்த்திங்கன்னா வாயுக்களை நம்ம சொல்யூட்டாக எடுத்துக்கும் போது அங்கே நம்ம ப்ரெஷரை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த லிக்விடில் அதிகமான கேஸ் வந்து டிசால்வ் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். பாருங்கள், த காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட்ஸ் ஆர் கார்பனேட்டட் பிவரேஜஸ், தட் இஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஹவுஸ் கோல்டு கிளீனர்ஸ் கண்டெய்னிங் aqueous solution of ammonia, formalin, aqueous solution of formaldehyde, etc. இம்பார்ட்டன் ஒன்று. இதை எதில் பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் 7up மாதிரி அதுலெலாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் எதில் டிசால்வ் பண்ணி வச்சுருக்காங்க, வாட்டரில் டிசால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வாட்டருங்கிறது சால்வெண்ட்டு, கார்பன் டை ஆக்சைடுங்கிறது சொல்யூட்டு. இப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கிடையாது, ப்ரெஷரை தான் அதிகப்படுத்தியிருக்காங்க. ப்ரெஷரை அதிகமாக்கும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து அந்த வாட்டரில் அதிகமாக கரைஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் இந்த ஃபார்மலின், நமக்கு தெரியும் ஃபார்மலின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுற பொருள். இறந்த பொருள்களெல்லாம் அழுகி போகாமல் ரொம்ப நேரம் பாதுகாப்பாக வச்சுருக்கிறது தான் இந்த ஃபார்மலின். இதில் எது இந்த ஃபார்மலின் அக்வஸ் சொல்யூஷனுங்கிறது எதில் என்ன அப்படின்னா நீரில் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மால்டிகைடை டிசால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது 40% ஃபார்மால்டிகைடை 40 கிராம் ஃபார்மால்டிகைடை எடுத்து அந்த 100 கிராம் வாட்டரில் டிசால்வ் பண்ணி வச்சது தான் இந்த ஃபார்மலின். இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா சொல்யூட்டு கேஸாக இருந்து சால்வெண்ட் வந்து லிக்விடாக இருந்தால் அங்கே வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்கள், மோர் டு நோ த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் த சாலிபிலிட்டி ஆஃப் எ கேஸ் இன் லிக்விட்ஸ் இஸ் கிவன் பை ஹென்ரிஸ் லா. இம்பார்ட்டன் ஒன்று, ஹென்ரி விதி. இந்த ஹென்ரி விதி அப்படின்னாவே எதை வந்து மீன் பண்ணுன்னா ப்ரெஷரை தான். ப்ரெஷருங்கிறது எதுக்கு, வாயுக்கள் வந்து நீர்மத்தில் கரைஞ்சிருந்தால் அங்கே தான் இந்த ப்ரெஷருங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அதாவது கேஸ் வந்து ஒரு சால்வெண்ட் லிக்விடாக அதாவது வாட்டராக இருந்து அதில் டிசால்வ் ஆகிருக்கும்போது தான் அங்கே ப்ரெஷருங்கிற டேர்ம் யூஸ் ஆகும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஹென்ரி லா. It states that the solubility of a gas in a liquid is directly proportional to the pressure of the gas over the solution at a definite temperature. Important ஒன்று, definite temperatureங்கிறது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில், அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கிற ஒரு திரவத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு கரைபொருள் கரைஞ்சிருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கரைபொருளோட நிறைக்கு சமமாக நிறை வந்து எதுக்கு நேர்விகித பொருத்த முடியுதுன்னா அழுத்தத்துக்கு. அதாவது நிறை அதிகமாக இருந்தது, அழுத்தம் அதிகமாக இருந்தால் நிறையும் அதிகமாக இருக்கும். நிறைங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா கரைபொருள் கரையிற அளவு. அதே மாதிரி அழுத்தம் குறைவாக நம்ம அழுத்தத்தை குறைக்க கரைபொருள் கரையிறதும் குறைஞ்சி போயிடும். இதே நம்ம அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ண கரைபொருள் கரையிற அளவும் அதிகமாகும். அதனால தான் இதை டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறோம். ஒன்று அதிகமானால் இன்னொன்று அதிகமாகும். இதுதான் ஹென்ரி லா. இது எதுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னா வாயு வந்து சொல்யூட்டாக இருந்து அந்த சால்வெண்ட் வந்து லிக்விடாக இருந்தால் அங்கே ப்ரெஷரோட எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறலாம் இந்த ஹென்ரிஸ்லாம். நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன், கரைசலின் செறிவு. கரைசலின் செறிவுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட்டில் எவ்வளவு அமௌண்ட் வந்து சொல்யூட் கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கான்சன்ட்ரேஷன். இப்போ இந்த கரைசலுக்கூட கான்சன்ட்ரேஷன் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்
We discussed what is a solution, what does it consist of, and its types. Most of the chemical reactions take place in solutions form, so it is essential to quantify the solute in solvent to study the reactions. To quantity the solute in a solvent solution, we can use the term concentration. Important ஒன்று இந்த லெசனில் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சொல்யூஷன்னா என்ன, சொல்யூஷன்னா என்ன, அதாவது நிறைய சப்ஸ்டன்ஸ் சேர்ந்த ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு பேர் தான் சொல்யூஷன். அந்த நிறைய சப்ஸ்டன்ஸில் மினிமம் 2 கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சொல்யூட் இருக்கணும், ஒரு சால்வெண்ட் இருக்கணும். நிறைய டைப்ஸ் பார்த்தோம், சொல்யூஷனோட டைப்ஸ் பார்த்தோம். வாட்டரை பேஸ் பண்ணி, அதில் இருக்கிற சொல்யூட்டோட நேச்சர் பேஸ் பண்ணி, சாலிபிலிட்டி பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஏன் இந்த சொல்யூஷனை இவ்வளோ டீப்பாக படிக்கிறோம் அப்படின்னா, நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா பொதுவாக அப்படியே சாலிடாக இருந்தால் நடக்கிறது இல்லை. அதை வாட்டரில் கரைச்சி சொல்யூஷனாக மாற்றினா அல்லது வேறு ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி அதை சொல்யூஷனாக மேக் பண்ணால் மட்டும்தான் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்படி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அப்போது ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ ஒரு சொல்யூட் கலந்துருக்கு அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை கான்சன்ட்ரேஷன். என்ன வார்த்தை? கான்சன்ட்ரேஷன், செறிவு. இந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஒரு சொல்யூஷனில் எவ்வளவு சொல்யூட் இருக்குங்கிறது சொல்கிறது தான் கான்சன்ட்ரேஷன். பாருங்கள், concentration of a solution may be defined as the amount of solute present in a given amount of solution or solvent. Important ஒன்று. பொதுவாக கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கரைசலோட செறிவு அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கரைசலில் எவ்வளவு கரைபொருள் கரைஞ்சிருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட கரைப்பானில் எவ்வளவு கரைபொருள் கரைஞ்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன். Quantitatively, concentration of a solution may be expressed in different methods, but here we shall discuss percentage by mass and percentage by volume. இப்போ இம்பார்ட்டன் ஒன்று, இந்த கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே 2 மெத்தடை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று மாஸை வச்சு மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம், அல்லது வால்யூம் வச்சு வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுலேருந்தும் நம்ம சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை மேக் பண்ணலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாலாம் இம்பார்ட்டன் ஒன்று, ஏன்னா பின்னாடி போடுற சம்முக்கெல்லாம் இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாருங்கள், மாஸ் பர்சன்டேஜ் நிறை சதவீதம். அதாவது உள்ளே இருக்கிற கரைபொருள் கரைப்பொருளோட நிறைய வச்சு அந்த சொல்யூஷனுக்கு எப்படி நம்ம கான்சன்ட்ரேஷன் மேக் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எ சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் as the percentage by mass of the solute present in the solution. It is mostly used when solute is solid and solvent is liquid. Important ஒன்று, இது எந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பொருந்தும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற சொல்யூட் சாலிடாக இருந்து நம்ம எடுத்துக்கிற சால்வெண்ட் லிக்விடாக இருந்தால் அங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது மாஸ் பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் சொல்யூஷன் வச்சுக்கலாம். சுகருங்கிறது சொல்யூட்டு, அதில் இருக்கிற வாட்டருங்கிறது சால்வெண்ட். அந்த மாதிரி ஒன்று சாலிடாக இருந்து அந்த சால்வெண்ட் லிக்விடாக இருந்தால் அங்கே நம்ம மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அங்கே கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த மாஸ் பர்சன்டேஜுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட்டில் எவ்வளவு மாஸ், அதாவது எவ்வளவு நிறை சொல்யூட் டிசால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மாஸ் பர்சன்டேஜ். பர்சன்டேஜுங்கிறது 100க்கு நம்ம மாற்றி சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபார்முலா, மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட். சொல்யூட்டுங்கிறது கரைபொருள், கரைபொருளின் நிறை பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன், கரைசலின் நிறை இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. அப்போ மாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ நம்ம மேலே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம் அப்படின்னா, மேலே மாஸ் ஆஃப் த சொல்யூட் அப்படியே தான், கீழே என்ன எழுதணும்? மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் எழுதணும். இப்போ சொல்யூஷன் அப்படிங்கிறது எது சேர்ந்தது? சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் சேர்ந்தது. அப்போ அதை எப்படி பிரித்து எழுதலாம்? மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 5% சுகர் சொல்யூஷன் பை மாஸ் மீன்ஸ், இப்போ நம்ம 5% சுகர் சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 5 கிராம் சுகரை 95 கிராம் வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது டோட்டலாக 100% அப்படிங்கிறது என்ன, 100%ல் எவ்வளவு சால்வெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த பர்சன்டேஜ், மாஸ் பர்சன்டேஜ். இப்போ 5% எதை மீன் பண்ணுது? 5% சுகர் சொல்யூர்னா 5 கிராம் சுகர்
95 gram water. ரெண்டும் சேர்ந்தா total 100 gram. Hence it is made 100 gram of solution. Usually mass percentage is expressed as W by W, weight by weight. Mass percentage is independent of temperature. Important ஒன்று. பொதுவாக மாஸ் பர்சன்டேஜுங்கிறது மாதம் மட்டும் சொல்கிறதுனால W by W யூஸ் பண்ணிக்கும். அதாவது மேலே இருக்கிற சொல்யூட்டோட மாஸ் பை சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட்டோட மாஸுங்கிறதுனால ரெண்டுமே மாஸுங்கிற டேர்ம் மட்டும் வரதுனால W by W, வெயிட் பை வெயிட்டுங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இதுக்கும் டெம்பரேச்சருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி தான் வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நல்லா கவனிங்க, வால்யூம்ங்கிறது எதுக்கு இருக்கும்? நம்ம எடுத்துக்கிற சால்வெண்ட் லிக்விடாக இருந்து அதில் கலந்துருக்கிற சொல்யூட்டு பார்த்திங்கன்னா, இப்போ அதில் கலந்துருக்கிற சொல்யூட்டும் லிக்விடாக, அதனால் அதாவது ரெண்டுமே லிக்விடாக இருந்தால் தான் அங்கே வால்யூம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிற சொல்யூஷனுக்கு தான் நம்ம வால்யூம் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண முடியும், அதாவது கன அளவு சதவீதம். இப்போ பாருங்கள், வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் as the percentage by volume of solute in milliliter present in the given volume of the solution. இம்பார்ட்டன் ஒன்று, வால்யூம் பர்சன்டேஜுங்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளவு சொல்யூட் வந்து எவ்வளவு வால்யூம் சொல்யூட் வந்து எவ்வளவு வால்யூம் சால்வெண்ட்டில் அல்லது எவ்வளவு வால்யூம் சொல்யூஷனில் டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வால்யூம் பர்சன்டேஜ். இதே ஃபார்முலா தான் மேலே சொன்னதில் மாசை தூக்கிட்டு வால்யூம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோ அதே ஃபார்முலா தான். பாருங்கள், வால்யூம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. இப்போ இந்த சொல்யூஷனுங்கிறது சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட் அப்படியே மாற்றி எழுதுங்க. வால்யூம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு volume of the solute by volume of the solute plus volume of the solvent into 100. சேம் ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ்னா அங்கே மாஸ்னு போடுவோம், வால்யூம் பர்சன்டேஜ்னா வால்யூம் போடுவோம். இப்போ இந்த மாஸ் பர்சன்டேஜுங்கிறது லிக்விடாக இருக்கிற சால்வெண்ட்டில் சாலிடாக இருக்கிற சொல்யூட் கலந்துருந்தால் அங்கே மாஸ் பர்சன்டேஜ். இப்போ நம்ம எடுத்துக்கிற சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் ரெண்டுமே லிக்விடாக இருந்தால் அங்கே வால்யூம் பர்சன்டேஜ் தான் கால்குலேட் பண்ண முடியும். இந்த வால்யூம் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி, மாஸ் பர்சன்டேஜாக இருந்தாலும் ரெண்டுலேயுமே நம்ம ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 10% பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் இன் வாட்டர். இப்போ இம்பார்ட்டன் ஒன்று, இப்போ நம்மக்கிட்ட 10% எத்தனால் வாட்டர் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 10% எத்தனால் 90% வாட்டரில் கரைஞ்சிருக்கு அப்படின்னா 10 மில்லிலிட்டர் எத்தனால் 90 மில்லிலிட்டர் வாட்டரில் டிசால்வ் ஆகியிருந்தால் அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் 10% எத்தனால் இன் வாட்டர் சொல்யூஷன் அர்த்தம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 10% பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் இன் வாட்டர் மீன்ஸ் 10 milliliter of ethanol in 100 ml of solution or 90 milliliter of water. Total 100 ml 10% ethanol 90 milliliter வாட்டரோட கலந்துருந்தால் அதை தான் வந்து 100 milliliter சொல்யூஷன் சொல்லுவோம், எத்தனால் இன் வாட்டர். இப்போ பாருங்கள், அடுத்து யூஸ்வலி வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as V by V, வால்யூம் பை வால்யூம். இட் இஸ் யூஸ்டு when both the solute and solvent are liquids. Volume percentage decreases with increase in temperature because of expansion of liquid. இப்போ நம்ம எப்படி மாஸ் பர்சன்டேஜை W by Wன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வால்யூம் பர்சன்டேஜை V by Vன்னு சொல்லுவோம். ஏன்னா மேலே இருக்கிறது சொல்யூட்டோட வால்யூம் பை சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட்டோட வால்யூம், ரெண்டுமே வால்யூம் சொல்கிறதுனால V by Vன்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சொல்யூட்டும் லிக்விடாக இருக்கும், சால்வெண்ட்டும் லிக்விடாக இருக்கும். இந்த பொதுவாக வால்யூம் பர்சன்டேஜ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இதோட அளவு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஏன் அப்படின்னா லிக்விடில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அது எக்ஸ்பான்ஷன் ஆகும், விரிவடையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனோட கனளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு பர்சன்டேஜும் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ கேன் நோட்டீஸ் தட் இன் த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் தட் வி கம் அக்ராஸ் இன் அவர் டெய்லி லைஃப் சச் அஸ் சொல்யூஷன் ஆஃப் சிரப்ஸ், மவுத் வாஷ், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், ஹவுஸ்ஹோல்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட்ஸ் எக்ஸெட்ரா, the concentration of ingredients is expressed as V by V. இம்பார்ட்டன் ஒன்று, இப்போ நம்ம வாங்குகிற ஸ்ரப்பு மருந்து இருக்கலாம், மவுத் வாஷாக இருக்கலாம், அதே மாதிரி ஆன்டிசெப்டிக் கிருமிநாசினி சொல்யூஷன், இந்த லைசால் டெட்டால்லாம் வாங்குறோம்ல அது மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி ஹவுஸ்ஹோல்ட் டிஸ்இன்ஃபெக்டன் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கிருமிநாசினிலாம் வாங்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த சொல்யூட் பார்த்திங்கன்னா V by Vன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த சொல்யூட்டும் லிக்விடு, அதில் இருக்கிற சால்வெண்ட்டும் லிக்விடு. சிமிலர்லி இன் ஆயின்மெண்ட்ஸ், antacid, soaps etc. the concentration of solution are expressed as W by W. இம்பார்ட்டன் ஒன்று,
இப்போ நம்ம ஆயின்மெண்ட்டு களிம்புகள்னு சொல்லுவோம். ஆயின்மெண்ட்டெல்லாம் வாங்குகிறோம். அதே மாதிரி ஆன்டாசிட் டேப்லெட்டெல்லாம் வாங்குகிறோம், சோப்பெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே அதில் இன்க்ரீடியன்ஸில் அந்த சொல்யூட்டோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா W/Wன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா எங்கள் சொல்யூட் வந்து சாலிடாக இருக்கும், சால்வெண்ட்டு தான் லிக்விடாக இருக்கும். இதை நீ பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். இப்போ பிக்சரில் காட்டியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு ஆயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா W/W இருக்கா அல்லது V/V இருக்கான்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் என்னென்னு மார்க் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இந்த புக் பேக் 1 மார்க்கு. புக் பேக் 1 மார்க் என்னென்ன? சூஸு, ஃபில்லப்ஸு, மேட்ச்சு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அதே மாதிரி வெரி ஷார்ட் ஆன்சர் கொஷின் இருக்குது இல்லையா, 2 மார்க்கு. அது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 2 மார்க் மட்டும், ஃபஸ்ட்டு 2 கொஷின் மட்டும் ஆல்ரெடி படித்த கொஷின் தான் அந்த 1 மார்க் ஃபுல்லாக. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 மார்க்கும் படித்து ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.